எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். கல்யாண வீட்டு மீன்கறி கேட்டரிங் ஸ்பெஷல் மீன்கறியோட ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது. கல்யாணத்துக்கும் மீன்கறியா அப்படின்ட்டு நீங்கள் சில பேராவது யோசிப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அதை நான் கிளியர் பண்ணுறேன். எல்லா கல்யாணத்துக்கும் கிடையாது, வெஜிடேரியன் சத்தியம் மட்டும் இருக்கிற கல்யாணமும் இருக்குது. ஆனால் சில இடத்துல நான்வெஜ் சாப்பிட்றவங்க வந்துட்டு கல்யாணம் அன்னைக்கு இல்லை, கல்யாணத்துக்கு முந்தைய நாள் வந்து கேட்டரிங் ஃபுட் சர்வ் பண்ணுற டைமில் இந்த ஒரு மீன்கறி சேர்த்து சர்வ் பண்ணிடும். கல்யாணம் அன்னைக்கு நான்வெஜ் சர்வ் பண்ணுற இடமும் இருக்குது. இது காஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வித்தியாசமாகும். ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிற இந்த ஒரு மீன்கறி ஃப்ரிட்ஜில் வைக்காமே 4 to 5 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக நம்ம முள் இல்லாத இதே மாதிரி கட்டியாக இருக்கிற பெரிய சைஸ் மீன் தான் எடுக்கணும். நான் எடுத்துருக்கிறது ஓலை மீன் தான். அப்ராக்சிமேட்டாக 600 கிராம் அளவுக்கு இருக்குது. இதே மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸாகவே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொடைப்புளியில் தான் இந்த ஒரு மீன்கறி நம்ம செய்யறது. 4-5 பீஸ் கொடைப்புளி இதே மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டு அரை மணி நேரமாவது ஊற வச்செடுக்கணும். இது இங்கே ஊறட்டும், அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் தான் எடுத்துருக்கு. இந்த மிளகாய் தூள் சேர்த்து செய்யும்போது கிரேவி நல்லா திக்காய் கிடைக்கும். நீங்கள் உங்களோட காரத்துக்கு தேத்த மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரமாக இருக்கிற மிளகாய் தூள், அந்த மாதிரி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தய பவுடர், வறுத்த வெந்தயம் பவுடர் பண்ணி எடுத்து தான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கு. நமக்கு இதுக்குள்ளே அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் தேவைப்படுது. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தய பவுடர் மசாலா கூட சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். மிச்சம் 1/4 டீஸ்பூன் முழுசாக இருக்கிற வெந்தயம் நம்ம வதக்கும் போது சேர்த்துடுறேன். புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. மசாலாக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் இது மட்டும் போதும். இதே மாதிரி கொஞ்சம் திக்காக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இது எண்ணெய்க்குள்ளே போட்டு வறுத்தெடுக்க வேண்டியதா, அதனால ரொம்ப தண்ணி மாதிரி பண்ணாதீங்க. ஒரு பேன் சூடு பண்ணி அதுக்குள்ளே 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தான் இந்த மீன்கறிக்காக நம்ம எடுக்கிறது. கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது, 1/4 கப் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு வெடிச்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுருக்கு. அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு, ரெண்டுமே இதே மாதிரி நல்லா இடித்து சேர்த்து எண்ணெயில் லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கோங்க. கருகி போகக்கூடாது, பச்சை மணம் போனால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மசாலா அதுக்குள்ளே சேர்த்து லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கிடலாம். கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த ஒரு கறிக்கு கருவேப்பிலை நிறைய தேவைப்படுது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மணமாக இருக்கிற கருவேப்பிலை கண்டிப்பாக வேணும். அதுவும் சேர்த்து மறுபடியும் இந்த மசாலாக்குள்ளே இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் தீ ரொம்ப கம்மி பண்ணி வச்சு வறுத்தெடுத்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சால் தான் மீன்கறி கெடாமல் இருக்கும். அதே மாதிரி நல்ல மணமாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டுமாக இருக்கும். பாருங்கள், இதுக்குள்ளே இருந்து தண்ணி எல்லாம் வற்றி எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம இதுக்குள்ளே கொதிக்கிற தண்ணி தான் ஊற்றணும். நான் இப்போ இதுக்குள்ளே 2 கப் அளவுக்கு கொதிக்கிற தண்ணி ஊற்றியிருக்கு. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நல்லா ஒரு டைம் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் கிரேவி நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீனுக்குள்ளே ஊற்றிடலாம். நான் மண்சட்டியில் தான் கறி வைக்கிறது. இப்போ நம்ம வதக்கின மாதிரி மண்சட்டியில் வதக்கி எடுத்துக்கலாம். ஆனால் சில டைம் வந்து அடி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் நான்ஸ்டிக் பேனில் செஞ்சு இதுக்குள்ளே ஊற்றியிருக்கு. மண்சட்டியில் டைரெக்டாக நீங்கள் வதக்கி அதுக்குள்ளே தண்ணி ஊற்றி மீன் அதுக்குள்ளே போட்டு வேக வச்சுக்கலாம். கிரேவிக்கு தகுந்த மாதிரி மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றியிருக்கு. சுடு தண்ணி தான். ஊற வச்ச புளி சேர்த்துருக்கு. உப்பும் சேர்த்துக்கோங்க. மீன் கறி செய்யும்போது எப்போவுமே உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். மறுபடியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை சேர்த்துருக்கு. நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இது கொதிக்க விட்டுக்கலாம். இந்த மீன் வேகலை, மறுபடியும் கொதித்து ஒரு 10 to 15 நிமிஷம் ஆகும் இது நல்லா வெந்து கிடைக்கிறதுக்கு. ரொம்ப அதிகமாக தீ வைக்காமல் மீடியம் லோ ஃப்ளேமில் தீ அட்ஜஸ்ட் பண்ணி இது வேக வச்செடுக்கணும். அதுக்குள்ளே நம்ம இதுக்குள்ளே அதிகமாக ஊற்றிருக்கிற தண்ணி வற்றிடும். இது வந்துட்டு இந்த மீன் வந்து பெரிய பீஸாக இருக்கிறதுனால இந்த மீனுக்குள்ளே உப்பு, புளிப்பு, காரம் இதெல்லாம் அப்சர்வ் ஆகிறதுக்கு டைம் ஆகும். அதனாலே இந்த ஒரு மீன்கறி வந்து இன்றைக்கி செய்கிறதோட அடுத்த நாளைக்கு தான் டேஸ்டியாக இருக்கும். 4 to 5 நாள் வரைக்கும் இது கெடாமல் இருக்கும். நம்ம எடுத்ததுக்கப்புறம் மிச்சம் வர்றது ஒரு டைம் சூடு பண்ணி வச்சா போதும். இந்த ஒரு மீன்கறி நமக்கு 4 to 5 நாள் வரைக்கும் கெடாமல் வைக்க முடியறதுனாலேயே
செய்யும்போது கொஞ்சம் அதிகமாக செஞ்சு எடுத்து வச்சுருவேன். இன்றைக்கி சாப்பிட்டதுக்கப்புறம் மிச்சம் வர்றது நைட்டு ஒரு டைம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்து வச்சுருவேன். அடுத்த நாளைக்கு அதே மாதிரி தான் மிச்சம் வர்றது நைட்டு சூடு பண்ணி இதே மாதிரி மண்சட்டியில் எடுத்து வச்சுருவேன். ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்னொரு விஷயம், இதுக்கு முன்னாடி நிறைய நம்ம மீன்கறியோட ரெசிபிஸ் அப்லோட் பண்ணி இருக்குது. அதில் எல்லாமே இந்த மிளகாய் தூள் கூட கொத்தமல்லி பவுடர் சேர்த்து செஞ்சுருக்கு, தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கு, சோம்பு சேர்த்துருக்கு, அதே மாதிரி சீரகம் சேர்த்து செஞ்சுருக்கு. ஆனால் இந்த மீன்கறிக்குள்ளே இது எதுவுமே நம்ம சேர்க்கறது இல்லை. அதுக்கு பதிலாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இதுதான் நம்ம சேர்க்கறது. 1/4 டீஸ்பூன் இல்லை, கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல, ரொம்ப அதிகமாக வேண்டியதில்லை. அதுவும் சேர்த்து நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம இது ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மீன்கறியோட டேஸ்ட்டே இதுதான். தேங்காய் எண்ணெய், கருவேப்பிலை, அதே மாதிரி பெருங்காயத்தூளோட லைட்டாக இருக்கிற ஒரு மணம். நீங்கள் இது பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்குது, இந்த மாதிரி செஞ்சால் டேஸ்ட் இருக்குமோன்னு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைமாவது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.